ஜாக்கி சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் 2025. இந்த எபிசோடில் பைசன் காலமாடான் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பைசன் காலமாடான் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் நம்ம க்ளோஸர் இருக்குல்ல, முக்கியமாக தம்பி கதிர் என்ன சொல்லியிருந்தான்னா, மாரி செல்வராஜுக்கு ஒரு திரைப்படக்கலை கை வந்துடுச்சு, இந்த படத்தை பற்றி நிறைய எழுதினாலும் படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னதுமே எனக்கு சூப்பர், நல்ல படத்தை ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இயல்பாகவே எழுந்தது. இன்னொரு நண்பர் என்ன எழுதியிருந்தாருன்னா, இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அந்த மேட்சை அவர் காமிச்சு திரைக்கதையை ஆரம்பிச்சிருக்க கூடாதுன்னு எதனால எனக்கு அப்படியே புசுன்னு போயிடுச்சு. ஐயோ, சக்கிரே இந்தியா மாதிரி ஃபஸ்ட்டு ஏதோ காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கன்னு காமிக்கிற மாதிரியான திரைக்கதையாக இருக்குமோ, அதில் மாறி சொதப்பிட்டாரோ அப்படின்ற ஒரு பயமெல்லாம் இருந்தது. ஸோ இந்த பயத்தெல்லாம் பைசன் படம் நிறைவேற்றிச்சா இல்லையா அப்படின்றதான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். பைசன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இருக்கிற ஒரு கபடி வீரர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அவர் இந்தியாவுக்காக விளையாடுறாரு. அந்த முயற்சியில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. பொதுவாக எனக்கு இந்த வேறு மண் இந்த மாதிரி ஏதாவது பேசினா எனக்கு சுத்தமாக எரிச்சமயிராக இருக்கும். காரணம் என்னென்னா, சென்னையினுடைய மிகப்பெரிய பெருக்கத்துக்கு காரணமே ஊரில் பண்ணக்கூடிய ஜாதிய மோதல்கள் பிரச்சனைகளால் தான் எல்லாருமே சென்னைக்கு வராங்க. சென்னை ஏன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு? ஏன் சொந்த ஊரில் எல்லாம் பிழைக்க முடியாதா? ஏன்னா அங்கே ஜாதிய படிநிலைகளில் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சென்னைக்கு வராங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒரு பேட்டியில் சொல்கிறார், அதாவதுங்க சென்னையில் 10,000 சம்பளத்துக்கு இருக்கிறான், அவனுக்கு அடையாளத்தெல்லாம் இழந்துட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் ஊருக்கு தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ போகும்போது அங்கே அந்த 10,000 சம்பளம் கீழே வேலை செஞ்சது அதெல்லாம் விட்டுட்டு ஜாதிய திமிரில் அதே பையன் அங்கே மாறுறான். ஸோ இந்த நிலை தான் இங்கே நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கும்போது ஏன் குய்யோ முறையோன்னு கத்துறாங்க? ஸோ இந்த பிரச்சனைகளில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ படித்து அதாவது மேலே வர்ற இந்த படிநிலைகள்னு இருக்குல்ல, இதெல்லாம் கடந்து வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கும்போது இதற்கு இப்படியான ஒரு எதிர்ப்புகளையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு படம் தான் எடுக்கணும், 2 படம் தான் எடுக்கணும்னு சொல்கிறதான் இவங்க யார்? அதாவது ஒரு பைசனுடைய கதையை தான் எடுத்திருக்கோம், இன்னும் ஏகப்பட்ட பைசனுடைய கதை இருக்கும்பொழுது இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது இவங்க யாருன்னு கேட்டது நல்ல கேள்வியாகவே நான் பார்க்குறேன். உண்மையிலே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. என்னால் ஒரு படத்தை ரத்தமும் சதையுமாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஏன்னா மாரியுடைய பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணன், இந்த மாதிரி படங்கள்லாம் இருந்தாலும் கூட மாமன்னன் கொஞ்சம் சினிமா கிராஃப்ட்டுக்கு ஓரளவுக்கு இருந்த மாதிரி இருந்தது. இந்த படம் முற்றிலும் வேறு லெவலில் போய் மாரி தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு படம் அப்படி கனெக்ட் ஆச்சு. முக்கியமாக அந்த பஸ்ஸு சீனுங்க, அந்த ஆடு மூத்திரம் பேஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷாட்டு ஒன்று ஒரு ஆர்டிஸ்டும், பசுபதியிலேருந்து துருவிக்ரம்லேருந்து அவங்க ராஜி கேரக்டரில், அதாவது துருவுக்கு அக்கா கேரக்டரில் அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கான, நான் தான் சொல்கிறேன், அந்த பஸ்ஸு ஷாட்டு ஒன்று போதும். இந்த 3 நடிகர்களும் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பசுபதிக்கு அந்த கிளைமேக்ஸ் கிட்ட அந்த வயலில் படுற அவஸ்தை இருக்கு பாரு, அதெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காருங்க, செம்ம. அதை விட இந்த பக்கம் லால், அந்த பக்கம் பாண்டியராஜன்ற கேரக்டரில் அமீர் காரில் பேசிட்டு வர்ற இடமா இருக்கட்டும், அதே நேரத்தில் லால் துருவிக்ரம் கிட்ட பேசுகிற ஷாட்டாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, வெளியிலேருந்து அவனும் காட்டி கொடுக்கல, சொந்த ஜாதிக்காரங்க எச்சங்க தான் அதெல்லாம் காட்டி கொடுத்ததுங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 தலைவர்களுமே ஓரளவுக்கு நியாயமுள்ளவங்களாக இருக்கிறானுங்க. ஆனால் கூட இருக்கிற எல்லா அல்லக்கைகளும் எச்சங்களும் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க. இந்த 2 பேருடைய சாவுக்குமே இந்த எச்சங்க தான் காரணமாக இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாவே நான் பார்க்குறேன். இந்த படத்தில் ராணின்ற கேரக்டரில் அனுபமா பரமேஸ்வரன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த காதலை தமிழ் சினிமா பதிவு பண்ணுறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஓல்டு பாயினுடைய கதையும் ஏறக்குறைய இந்த மாதிரி கதை தான். ஆனால் வெளிநாட்டு படங்கள்னும் போது அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவமாக இருக்கட்டும், இல்லை பணக்காரவங்களில் இது மாதிரியான மேம்பட்ட ஜாதி, அதாவது உயர் ஜாதி நிலைகள்லையும் பணக்காரவங்களும் இந்த மாதிரியான வயது வித்தியாசங்கள் இல்லாமல் கல்யாணம் பண்ணும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம்
ஒடுக்கப்பட்ட சாதியிலையோ இல்லை வந்து கொஞ்சம் தலகாஞ்ச மாதிரியான காதலை பண்ணும்போது அது கேலி பேசுதுன்றதான் இங்கே சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு 5 வயசு பெரிய அஞ்சலியை வந்து தெண்டுல்கர் திருமணம் செய்யும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. ஆனால் இதே ஒரு கிராமப்புறத்தில் இந்த மாதிரியான ஒரு காதலோ ஒரு விஷயமோ வந்துன்னா அது கேலிக்குள்ளாக்கப்படும், விமர்சனத்துக்குள்ளாக்கப்படும். அதனால தான் வந்து ரஹ்மான் அப்போ சொல்லுவார், நீ வந்து கீழே இருந்தேன்னு நினைக்காத, எதையாவது ஒன்று செஞ்சு மேலே வந்துரு, அதன் பிறகு நீ வைக்கிறது தான் சட்டம், இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு இசையமைப்பாளர் ரஹ்மான் சொன்னதான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். உண்மையிலே இந்த காதலை அழகாக சொன்ன வகையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த படம். எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படம் நான் பார்க்கும்போது என்னுடைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்லாம் எனக்கு வந்தது. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் எந்த பாட்டு தெரியுமா என் வாழ்க்கையில் கேட்டேன்? ஒரு பாட்டை முணுமுணுக்கிறதுன்றது மலரே குளிஞ்சுன்னு ஒரு பாட்டு வந்து ரேடியோவில் கேட்டு பாடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நினைவு தெரிஞ்சு ஒரு பாட்டு ரசிப்போம்ல, அந்த மாதிரி ஜஹோ ஜஹோ ஐ எம் ரெடி 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 ஐ எம் பேபி பேபின்ற மாதிரி உன்னை சீரியஸாக ஒரு டேப் ரெக்கார்டரில் இந்த பாட்டை தான் நான் விழுப்புரத்தில் முதல்ல மந்தக்காரன் ஒரு இடத்துல வந்து இந்த பாட்டை கேட்குறேன். அந்த பாட்டு இங்கே வருது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து 84 ஐ திங்க் ஸோ அப்போ தான் முதல்ல கரண்ட் வருது. கரண்ட் வந்ததுமே எங்கள் அப்பா வந்து ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் இருக்குல்ல, சுதந்திர தினத்துக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மிட்டாயெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா லாந்தரை வந்து 5:30க்கெல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி விளக்கு வெளிச்சத்தில் படித்தவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு மின்சார விளக்கு வந்து எனக்கு அதனால தான் சுவேதேஷ் படத்தில் வந்து பிஜிலின்னு ஒரு கேள்வி, பிஜிலி அப்படின்னும் அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து இது வந்து ரீக்ரியேட் பண்ணிச்சு. அப்புறம் தொலைபேசி ஃபஸ்ட்டு அப்போ தான் வருது. நான் வந்து எங்கள் அப்பா ஒரு துணிக்கடையில் வேலை செஞ்சார். அந்த கடையில் வந்து நான் வந்து முதல்ல அங்கேருந்து தொலைபேசி நான் பேசுகிறேன் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி நாஸ்டாலஜிக் மூமெண்ட்லாம் வந்து இந்த படம் வந்து ரீக்ரியேட் பண்ணது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எழிலரசு இந்த திரைப்படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி, முக்கியமாக ஜெயிச்சதுக்கப்புறம் முடி வெட்டிட்டு குளிக்கும்போது ஒரு ஷவர் எடுக்கிற இடமும் அதற்கான பின்னணி இசையும் அவ்வளோ அற்புதமாக இருந்துங்க. நிவாஸ் கே பிரசன்னோடைய மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பர். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் 3 நிமிஷம் தான் அப்படின்னும் போது பாயிண்ட் ரொம்ப கம்மின்னும் போது அப்போ வர ஒரு மியூசிக், அந்த க்ளோஸ்அப்பு, அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டு, எடிட்டிங் வந்து சக்தி திரு அவர் தான் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அதாவது அப்பாவை அடிச்சிட்டாங்கன்னதுக்கப்புறம் தலையாலே முற்ற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதில் அந்த ஆடோடைய ஸ்டைலை வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த எடிட்டிங் ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. சக்கரே இந்தியான்னு ஒரு ஃபிலிம் நான் பார்த்தேன், அது கொஞ்சம் பணக்கார படம். இது வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய ஜாதிய சிக்கல்களை சொல்லும்போது அந்த எளிமையும் அதுக்கான பின்னணி இசையும் பாடல்களுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுத்துன்னு சொல்லுவேன். முக்கியமாக படத்தில் ஏகப்பட்ட ஷாட்டு, அந்த ஆலமரம் விழுதில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்போ ஒரு மூமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அசத்தல்னு சொல்லுவேன். அதாவது டெக்னிக்கலாக இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அனுபமா பரமேஸ்வரனுடைய கண்களில் தெரிகிற அந்த ஏக்கமும் காதலும், அந்த பொண்ணு வந்து அந்த விழலுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த இது பறக்கிற இடமா அது பூச்சான்னு தெரியல, அந்த ஷாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசில் அவங்களுக்கான அந்த காதல் தோன்ற இடமும் சரி, அதற்கான விஷயமும் சரி, எஸ்பெஷலி 2 பேரும் சேத்துல வந்து சண்டை அந்த லவ் மேக்கிங்க்கு அப்புறம் வந்து ஒரு ஒயிட் ஷாட் ஒன்று போவோம். வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் ஷாட்டுங்க, அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் வந்து அது அந்த ஃபீலை அது வந்து கொடுத்துச்சு. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாதிய படிநிலைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதும், பிறந்ததுமே ஏன் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு சண்டை சச்சரவுகளை ஈடுபடுறதுமா காலங்காலமாக தொடர்ந்து வர்ற விஷயத்த லால் பேசுகிற இடம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி அறிவுமதன் இப்படி ஒரு ஆசிரியர் தமிழ்நாடெங்கும் இருக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்களுடைய எத்தனையோ மாணவர்களுடைய திறமையை கண்டுணர்ந்து உதெல்லாம் வாங்கி கூட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஜாதியை வந்து கட்டிட்டு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான அறிவுமதன் மாதிரியான ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும், டேய் நான் கூட தாண்டா அடி வாங்கினேன் அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். அதுக்கு சொல்லுவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் உதைக்கிறதுக்கும் உதவாங்கிறதுக்கும் திருத்தி உதைக்கிறதுக்கும் திருத்தி அடிக்கிறதுக்கும் பயந்து ஓடுறதுக்கும் லால் கிட்ட வந்து பசுபதி பேசுகிற டயலாக் இருக்குல்ல, அது நிதர்சனத்தை சொல்லும். அதே மாதிரி லால் சொல்லுவார், ஒரு கட்டத்துக்கு மேலே
எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, இந்த மரியாதை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓட வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க வராதுன்னு சொல்கிற இடங்கள்லாம் வந்து வேற லெவல். ஆக்சுவலி எல்லாத்த விட வந்து கோச்சு வந்து சொல்லுவாப்புல, எதுக்கு அடிச்ச அப்படின்னும்போது, என்னை வந்து காலில் உழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் சார். டேய் அப்படி தான் சொல்லுவான், கோட்டாவில் வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்துவான், நீ வந்து உனக்கு வந்து திறமை இல்லைன்னு சொல்லுவான், காக்கா பிடிச்சி வந்தேன்னு சொல்லுவான், இப்படிலாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் மீறி தான் நீ ஜெயிக்கணும். அதுதான் நம்ம தலையெழுத்துன்னு இருக்கும்போது, தலைவிதின்னு இருக்கும்போது போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது. வீட்டுக்கு வந்தவனோ ஏன்பா வெளியே போகிறேன்னா இதான வீடு அப்படின்னா அது இல்லை. அப்படி தான் வந்து நிலைமை இருக்குதுன்னு சொல்கிறதும் 1980 காலகட்டத்தை கூடுமானவரை வந்து உறுத்தல் இல்லாமல் பதிவு பண்ண வகையில் இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலி வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த படம் வந்து 15+, ஏன்னா அதீதமான வன்முறை இருக்கிறது மிக முக்கிய காரணம். அதனால் 11 வயசுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்மளை மாதிரி ஒரு பையன், திறமையாக இருக்கிற ஒரு பையன் மேலே வரதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வரான், அதில் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவன் எவ்வளோலாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படின்றதையும், சொகுசாக உயர் ஜாதியில் பிறந்துட்டோன்றதெல்லாம் பெருமை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரைட். இந்த படம் தூர்தர்ஷன், ஜப்பான், டிடியில் ஒளிபரப்பான அந்த விளையாட்டு போட்டிகள், இதையெல்லாம் ரொம்ப அழகாக ரசிக்கிற மாதிரியான கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. துருவும் சரி, பசுபதியும் சரி, ரஜிஷா விஜயன், அனுபமா அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அனுபமா தான் உடம்ப குறைச்சிட்டாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஜெயிச்சு ஜப்பான் லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஜாதியெல்லாம் மறக்கப்படுது, யார் என்னெல்லாம் இல்லை, இந்தியாவுக்காக விளையாடுறான்ற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பயோகிராஃபி ஃபிலிமில் இப்படியான அழுத்தமான ஒரு விஷயத்தை வச்சு ஒரு சினிமா கிராஃப்டை ரொம்ப அழகாக இன்க்ளூட் பண்ணி இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிற மாரியை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. லாமெக்ஸ் ஸ்கூல்கிட்ட ஒரு மாரியை நான் பார்த்துருக்கேன். மாரி சமைச்சு போட்டு நான் சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி தானே இதுன்றது இந்த படம் முடிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறையேறும் பெருமாள் இதெல்லாம் விட மாமன்னனும் சரி, இந்த படமும் சரி, அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு அவர் வந்து மேலும் போயிட்டே இருக்காரு. மாறிக்கிட்ட எனக்கு ஒரே ஒரு தான், கர்ணன் படத்தில் கிளைமேக்ஸில் அந்த போஸ்டர் விஷயத்தில் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. அதுக்கு பிராயச்சித்தமாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு வர்றாரு. அந்த வகையில் வந்து இன்னும் பல உயரங்களை அடைய மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்தும் அன்பையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து எக்ஸலண்ட், மார்வலஸ், ஃபண்டாஸ்டிக். எல்லாத்த விட ஜாதியை வந்து கூர்த்திட்டு விடாமல் ரெண்டு பக்கத்தினுடைய நியாயங்களையும் பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த எல்லைகளையும் பவுண்ட்ரிகளையும் வெட்ட வெளிச்சமாக பேசுனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல் மூவி, டோன்ட் மிஸ் இட், மஸ்ட் வாட்ச் மூவி, தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபிலிமை பார்த்தா மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அப்படியான ஃபீல் தான் நான் இருக்கேன். ஸோ எனிவே, இப்படி இந்த ஒர்க்குக்கு வந்து கேமராமேனாக இருக்கிற என்னோட ஒய்ஃபுக்கும் ஒரு 40 மைல் ட்ராவல் பண்ணி வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த திரைப்படம் குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.